ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த degeneracy in the transposition problem indicates that ஆப்ஷன் ஏ என்னது அப்படின்னா, டம்மி allocations needs to be added. ஆப்ஷன் பி, the problem has no feasible solution. Option C, the multiple optimal solution exists. Option D, A and B but not C. Okay, the degeneracy in the transposition problem indicates the transposition problem and the degeneracy எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். த மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கேம் இஸ் செட் டு பி ஃபேர். ஏ கேமை வந்து நம்ம எப்படி எப்போ ஃபேர்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னா பி கீழே ஒரு லைன் வந்துன்னா இதை வந்து மேக்ஸிமம் சொல்லுவோம். ஓகேயா? மேக்ஸிமம். பி மேலே ஒரு லைன் வந்து அப்படின்னா மினிமம்னு சொல்லுவோம். ஓகேயா? மினிமம், மேக்ஸிமம். இப்போது a game is said to be ஃபேராக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு மினிமம், மேக்ஸிமம் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு மினிமம் 0. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, கேம் வந்து எப்போ நம்ம ஃபேர்னு சொல்லுவோம்னா, மேக்ஸிமமும் மினிமம் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அந்த கேம், அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேர் கேம்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் அன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வேர் த நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் சொல்லுவோமா, இல்லை பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் சொல்லுவோமா, இல்லை அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் சொல்லுவோமா, இல்லை நன் ஆஃப் தி, இல்லை ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதில் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஜாப்ஸு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ் இன் ஏ டிபிஆர். டிபின்னா என்னன்னு தெரியும்ல, டிரான்ஸ்போர்ஷன் ப்ராப்ளம். ஓகேயா? த நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ் இன் ஏ டிபிஆர் அட்லீஸ்ட் mn மைனஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1, அட்மோஸ்ட் m ப்ளஸ் n மைனஸ் 1, அட்லீஸ்ட் mn ப்ளஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1, அட்மோஸ்ட் m மைனஸ் n மைனஸ் 1. இதில் இந்த டிரான்ஸ்போர்ஷன் ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும்னா அட்லீஸ்ட் mn மைனஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1 தான் இருக்கும். ஓகேயா? கொஸ்டின் பார்க்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள் இன்னே டிரான்ஸ்போர்ஷன் ப்ராப்ளம் ஆர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் தான் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து பேசிக் வேரியபிள் தான் பார்க்குறோம். இந்த நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள் இன்னே டிரான்ஸ்போர்ஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து என்னதுன்னா அட்லீஸ்ட் mn மைனஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1, இல்லை ஆப்ஷன் பி அட்மோஸ்ட் m ப்ளஸ் n மைனஸ் 1, இல்லை ஆப்ஷன் சி அட்லீஸ்ட் mn ப்ளஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1, அட்மோஸ்ட் mn மைனஸ் n மைனஸ் m மைனஸ் n மைனஸ் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பேசிக் வேரியபிளோட அந்த டிரான்ஸ்போர்ஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா அட்மோஸ்ட் m ப்ளஸ் n மைனஸ் 1 இருக்கும். ஓகே, இது வந்து பேசிக் வேரியபிளாக இருந்ததுன்னா, நான் பேசிக் வேரியபிளாக இருந்ததுன்னா இதுதான் ஆன்சர். ஓகேயா? இது வந்து நான் பேசிக் வேரியபிளுக்கு. ஓகேயா? இன் எல்பிபி த கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைடு இஸ். அந்த எல்பிபியில் வந்து எதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஹாவ் டு பி லீனியர், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஹாவ் டு பி லீனியர், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் திஸ். இதில் வந்து எல்பிபியில் வந்து எதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லீனியராகவும் இருக்கும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து லீனியராகவும் இருக்கும். அது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம அந்த எல்பிபி வந்து சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவோம் தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராஃபிக்கல் ஆப்டிமல் வேல்யூ ஃபார் ரிசல்ட் கேன் பி அப்டைன்டு பை கேட்டிருக்காங்க. கார்னர் பாயிண்ட் ஆஃப் feasible பாயிண்ட், கார்னர் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் ரீஜியன், ஆப்ஷன் சி வந்து போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் திஸ். இதில் நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா கார்னர் பாயிண்ட் ஆஃப் feasible பாயிண்ட் சொல்யூஷன் தான் சொல்லுவோம். ஓகேயா, இது ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் த பவுண்டட் ரீஜியன் இஸ் நோன் அஸ். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பவுண்டட் ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து சொல்யூஷன், ஆப்ஷன் பி வந்து பேசிக் சொல்யூஷன், ஆப்ஷன் சி வந்து feasible சொல்யூஷன், ஆப்ஷன் டி வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து feasible, சி வந்து feasible சொல்யூஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, அந்த கிராஃபிக்கல் மெத்தடை நம்ம வரையும் போது அதில் அந்த பவுண்டட் ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லோம்னா feasible சொல்யூஷன் தான் சொல்லும். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு, மினிமைஸ் இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஈக்குவல் டு எப்படி இருக்கும், மேக்ஸிமைஸ் மைனஸ் மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட் மைனஸ் மேக்ஸிமைஸ் ஆஃப் மைனஸ் இசட் மேக்ஸிமைஸ் ஆஃப் மைனஸ் இசட் நன் ஆஃப் திஸ். மினிமைஸ் இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் மேக்ஸிமைஸ் ஆஃப் மைனஸ் இசட். ஓகேயா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In degenerate solution value of objective function, degenerative solution values of objective function என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து increases infinitely, ஆப்ஷன் பி வந்து basic variables are non-zero, ஆப்ஷன் சி வந்து decreases infinitely, ஆப்ஷன் டி வந்து ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் ஜீரோ. இந்த டீஜெனரேட் சொல்யூஷனில் உள்ள அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஒன் ஆர் மோர் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் ஜீரோ. ஓகேயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். feasible solution satisfies, feasible solution எதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஒன்லி கன்ஸ்ட்ரைன்ஸ், ஆப்ஷன் பி வந்து ஒன்லி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆப்ஷன் சி வந்து ஏ அண்ட் பி போத், ஆப்ஷன் டி வந்து ஏயும் பியும் ஆப்டிமல் சொல்யூஷனும். feasible solution எதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒன்லி கன்ஸ்ட்ரைன்ஸ், ஒன்லி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, ஆப்டிமம் சொல்யூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. விச் ஸ்டேட்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Constraints are given by inequalities of any type. Option B, constraints are given by a set of linear equation. Option C, constraints are given only by the inequalities of greater than or equal to type. Option D, less than or equal to type. இதிலோட இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆஃப் த எல்பிபியிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் எனி டைப்பாக இருக்கும். பர்டிகுலராக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இல்லை செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக மட்டுமா இருக்கும், அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லா டைப்லேயும் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இன் எல்பிபி? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் உள்ள அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த ஆப்ஷன்ஸில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னது, ஏ கன்ஸ்ட்ரைன்ட் ஃப்ரம் அவைலபிள் ரிசோர்ஸ், option B, an objective for research and development of a company, option C, a linear function in an optimization problem, option D, a set of non-negative condition. இந்த எல்பிபியோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, a linear function in an optimization problem, option C is the correct answer. ஓகேயா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். OR has a characteristics that is done by a team of. OR வந்து எப்படி ஒரு பாடத்தை எடுக்கணும் அப்படின்னா என்ன யாரெல்லாம் வேணும் அப்படின்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், ஆர்கமெடிஸ், ஆல் த எபோவ். சயின்டிஸ்ட் வேணும், மேத்தமெட்டிஷியன் வேணும், ஆர்கமெடிஸ் என்ன அப்படின்னா என்னன்னா கல்வியாளர்கள். ஸோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆல் த எபோவ். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃப்ரேஸ் ஆஃப் ஓஆர் மெத்தடாலஜி? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஓஆரை
ரிலேட் பண்ணாதது ஓவரில் வராதது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபார்முலேட்டிங் ஏ ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்டிங் ஏ மாடல், எஸ்டாப்ளிஷிங் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோலிங் த என்விரான்மெண்ட். இதில் ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஓஆர் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் பாடம் வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ரேஷன் ரிசர்ச் கேன் எவாலுவேட் ஒன்லி த எஃபெக்ட்ஸ் ஆஃப். ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து எதை எவாலுவேட் பண்ணியிருக்கோம்? பர்சனல் ஃபேக்டர், ஃபினான்ஷியல் ஃபேக்டர், நியூமரிக் அண்ட் குவான்டிஃபபிள் ஃபேக்டர். இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, நியூமரிக் அண்ட் குவான்டிஃபபிள் ஃபேக்டர் தான் இதோட ஆன்சர். ஓகேயா? ஆப்ரேஷன் ரிசர்ச் கேன் எவாலுவேட் ஒன்லி த எஃபெக்ட் ஆஃப் நியூமரிக் அண்ட் குவான்டிஃபபிள் ஃபேக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின். இன் ஆப்ரேஷன் ரிசர்ச் த டேஷ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் சிச்சுவேஷன். இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஏது மாடல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? மேத்தமெட்டிக்கல் மாடல், ஃபிசிக்கல் மாடல், டயக்ராமேட்டிக் மாடல், ஆல் த எபோவ். இதில் வந்து எல்லா மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஏது மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்? மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் டேஷ் மெத்தட் டு அரைவ் அட் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து எந்த மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கு அப்படி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? எக்கனாமிக்கல், பி சயின்டிஃபிக், சி ஏ அண்ட் பி போத், டி ஆர்டிஸ்டிக். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து சயின்டிஃபிக் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த சொல்யூஷன் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இன் a transposition problem, when the number of occupied rows is less than the number of rows plus the number of column minus 1, we say that the solution is. அப்படின்னா லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஆட்டும் ப்ளஸ் த நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ஒன்றா இருந்ததுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபீசிபிளாக, அன்பேலன்ஸ்டாக, ஆப்டிமலாக, இல்லை டீஜென்ரேட்டான்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா டீஜென்ரேட் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் கிரிட்டிக்கல் பர்த் ஆல் ஈவெண்ட்ஸ் ஹேவ் என்ன வேல்யூ? கிரிட்டிக்கல் பர்த்தில் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் எத்தனை வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0 வேல்யூ, ஆப்ஷன் பி இன்ஃபைனைட்டிவ் வேல்யூ, ஆப்ஷன் சி மைனஸ் இன்ஃபைனைட் வேல்யூ, ஆப்ஷன் டி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா 0 வேல்யூ தான். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.